ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தான். ஆல்ரெடி நான் கத்திரிக்காய் கட் பண்ணி ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அவரைக்காய் பொரியல். ஸோ எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம். ஆல்ரெடி பருப்பை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதே குக்கரில் தான் நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வதங்கின பிறகு கத்திரிக்காவை போட்டுக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரைஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நான் ஊற வச்சு கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு சாதம் வடிக்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு அவரைக்காய்க்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அதுக்குள்ளே அவரைக்காவையும் போட்டேன். ஸோ இந்த சைடும் கத்திரிக்காவை போட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு ஒரு 20% அதில் வெந்துடும். மிச்சத்தை வந்து ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அவரைக்காய்க்கு வந்து தேவையான மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கூட நான் வந்து இதுக்கு வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதை நல்லா கிளறிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை வந்து நல்லா லைட்டாக தெளித்து விட்டிங்கனாலே போதும், வெந்துடும். ஸோ அது வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குக்கரில் வந்து ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து வதக்க விட்டுருக்கேன் இல்லையா, அதில் வந்து கூட கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நான் இதுக்கு சாம்பார் பொடியெலாம் போடலை. ஸோ போட்டு நல்லா ஒரு பருப்பு வேக வச்ச தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். அவரைக்காய் ரெடி. சாம்பாரும் வந்து பருப்பு வேக வச்சது எல்லாத்தையும் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் நான் என் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ண லஞ்ச் பாக்ஸ். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.